வந்து ஒருத்தர் மாத்தி குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கூட்டு வச்சாங்கன்னா அவங்க வந்து பணம் சம்பாதிக்க வராங்கன்னு அர்த்தம். மக்களுக்கு நல்லது நடந்தா மக்களால ஏத்துக்க முடியுமா அதை? அது மக்களை கேட்கணும். 2 பேரும் கூட்டணி வச்சு அதுல இருந்து கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு தப்பும் கிடையாது. அரசியல்ல நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எது எப்ப என்ன நடக்கும்னு யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 பேர் சைட்லயும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சம். அதிமுக நல்ல கவர்மெண்ட். சரி, அதிமுக இப்ப கவர்மெண்ட்ல அவங்க கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாது. மக்கள் நினைக்கிறது இல்ல, அந்த திமுக அதிமுக என்ன நினைக்கிறாங்க. பொங்கலுக்கு வடகரி, குலோப் ஜாமுனுக்கு பெப்பர் சிக்கனு, பீஸாக்கு ஆட்டுக்கால் பாயா, இதெல்லாம் எப்படி செட் ஆகாதுன்னு சொல்லி ஊருக்குள்ள பேசுறாங்களோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாதானப்பா தெரியும்னு ஒரு 4 பேர் பேசதான் செய்வாங்க. அதே மாதிரிதான் திமுகவும் அதிமுகவும் சேராது, சேர்ந்து உலகமே அழிஞ்சாலும் சேராதுன்னு 1000 பேர் சொல்லலாம். ஆனா சேர்ந்தா எப்படி இருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. சேர்ந்தா என்னப்பா தப்பு அப்படின்னு திமுக காரங்களே சில பேர் கேட்கவும் செஞ்சாங்க. கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 4 பேர் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நடக்குமா? மக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை தான் போய் கேட்டு வர போறோம். கேட்டு வந்துடலாமா? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணியை? கூட்டணி வைக்குமா, வாய்ப்பு இருக்குமா? கூட்டணியாலே வாய்ப்பு வராதுங்க. ஏன்னா விஜய்க்கு தான் ஒரு 10 வருஷத்துக்கு கேரண்டி இருக்கு. இப்ப கேரண்டி இருக்கு. இப்ப இந்த ஆட்சி கலைக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க. அது முடியாதுங்க, பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா இளைஞர்கள் அவங்க பக்கம் இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் ஆட்சி தான் இப்ப நடக்கும். இளைஞர்கள் தான் விஜய் வந்தாரு. இப்ப விஜய் வந்துட்டாரு, எல்லாம் ஓகே. இவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி சீட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி சீட் இருக்கு. தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்துரும்ல. அப்படி இவங்க 2 பேரும் கூட்டணி வாய்ப்பு கம்மி தாங்க. அது வந்து ஆட்சி நல்லா இருக்காது. சரி, இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? திமுக வச்சா அது எப்படி சொல்றது? ஏன்னா வந்து ஒருத்தர் மாத்தி குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கூட்டு வச்சாங்கன்னா அவங்க வந்து பணம் சம்பாதிக்க வராங்கன்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்க மட்டும் தான் குறிக்கோளா நினைச்சு வராங்க. ஆனா விஜய் வந்ததுல விஜய் வந்து நல்லது பண்றாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா விஜயோட ஃபேன் நானு. அதனால வந்து நான் சேலம் மாவட்டத்துல வரேன். நீங்க சும்மா விஜய் பாக்கிறதுக்கு சொன்னேன். ஆனா அது வந்து எனக்கு சரியா படல. அப்படி வைக்கிறது சரி பண்ணல. ஆமா, விஜய் சரியா ரொம்ப நல்லா பண்றாரு இல்ல. இப்ப 50 நாள் 55 நாள் என்ன கணக்கு வந்து விஜய் ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் அவர் பண்ற ரூல்ஸ் 56 நாள். ஆமா, பிடிச்சிருக்கு. என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? தனியா இன்ஸ்பயர் ஆனதுன்னா இன்ஃபுளுன்ஸ்னா இப்போ ஒரு மத்த ஸ்டாலின் இருக்கும்போது அவர் வந்தாருன்னா டிராபிக் ஜாம் பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க. இப்படி நான் எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், இடையூறு பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க பொதுமக்கள் தனியா போகட்டும். இப்ப அந்த 2 பேரலல் ரோடு ஒரு பக்கம் அது ஒரு புது வித்தியாசமா இருக்கு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி வைப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்ல கூட்டணி வச்சா ஓகேவா, ஏத்துக்க முடியுமா? இல்ல, நான் ஏத்துக்க முடியாதுங்க. ஏன் ஏத்துக்க முடியாது? என்ன தாய் கழகம் தானே திமுக? ஏன்னா அவனுங்க தலைமுறையா தனியா ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. அந்த கோட்டையை அடியோடு அழிக்க எப்படி மக்கள் விரும்புவாங்க? இப்ப திமுக காரங்க எப்படி அது விரும்புவாங்க? சில பேர் திமுக ரத்தம் அவங்க உடம்புல ஓடும். அவங்கள அப்ப எப்படி ஏத்துப்பாங்க? எப்படி இத்தனை வருஷம் நம்ம சாம்ராஜ்யம் நம்ம ஆண்டுட்டு இருக்கோம், எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட நீங்க கூட்டணி சேருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்களுக்குள்ளே ஒரு இது இருக்கும்ல. அதுதான் மக்களுக்கு அது பிடிக்காதான்னு நினைக்கிறேன். ஏன் பிடிக்காது? திமுக ஏத்துதானே அதிமுக இயக்கம் தோணுச்சு. அப்புறம் எப்படி 2 கூட்டணி வச்சாங்க? சரி, தாய் கழகம் தானே. இன்னைக்கு யார் எந்தெந்த கட்சியிலயோ போய் சேர்றாங்க, எங்கெங்கயோ போய் கூட்டணி வைக்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணி வச்சா என்ன? கட்சி சந்தோஷமா இருந்தா ஓகே. மக்களுக்கு நல்லது நடந்தா மக்களால ஏத்துக்க முடியுமா அதை? அது மக்களை கேட்கணும். என்னால ஏத்துக்க முடியாது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வச்சா சரிதானே? அது வச்சா தவறானதுதான். ஹைப்போதெட்டிக்கலான ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க நீங்க. ஏன் அது ஹைப்போதெட்டிக்கலான क्वेश्चन அது? ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஆப்போனன்ட்டான ஒரு டீம் தானே. ஆமா, ஆப்போசிட் தான். சோ அது ரெண்டும் ஒரு கூட்டணி வைக்கிறதுங்கிற போது தட் இஸ் ஹைப்போதெட்டிக்கலா எனக்கு தோணுது. வாட் இஸ் மை ஒபினியன்? தட் இஸ் ஓகே. சப்போஸ் அப்படி வச்சா என்ன தப்பு இருக்கு?
தப்பெல்லாம் இல்லைங்க. இப்ப நமக்கு தேவை வந்து ஒரு நல்ல ஆட்சி தான். அந்த ஆட்சி வந்து 2 பேரும் கூட்டணி வச்சு அதுல இருந்து கிடைக்குதுன்னா அது கண்டிப்பா ஒரு தப்பும் கிடையாது. ரெண்டுமே சேர்ந்து வந்து மக்களுக்காக நன்மை தான் செய்யணும். நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, ஒரு நல்ல தலைவன் தான் நமக்கு தேவை. அந்த தலைவன் அது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்றதுனால ஒரு தப்பும் கிடையாது. அரசியல்ல நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்க முடியாது. எது எப்ப என்ன நடக்கும்னு யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. இப்ப போன எலெக்ஷன்ல கூட நிறைய பேர் டிவிக்கு ஜெயிக்கணும் எதிர்பார்க்கல. அது மாதிரி விஷயத்துல இது மாதிரி எலெக்ஷன் டைம்ல எப்ப என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. சோ அதை நம்மளால வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஊர்னோஸ் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அத கடந்த ஆட்சி அடுத்த ஆட்சி வர்றதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, அப்படி கூட்டணி வச்சா ஏத்துக்க முடியுமா மக்களால? அத உங்களால மக்களால மோஸ்ட்லி ஏத்துக்க முடியாது மக்களால. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? ஏன்னா மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு மக்களோட ஒப்பீனியன் தான், அவங்களோட வாக்கு தான் நம்ம தலைவரா வரணும், அவங்க தான் முதலமைச்சரா ஆகணுன்றதுக்காக மக்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க. சோ அந்த டைம்ல இது மாதிரி நடுவுல வேற சில பார்ட்டிஸ் அலைன்ஸ்னாலேயே அவங்க ஆட்சிக்கு வரதை வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் மக்கள் அவங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அது அப்படிதான். அது மட்டும் இல்லாம இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரு, அண்ணா எல்லாத்தையும் முன் வைப்பாங்க. ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டோம்னா டைரக்டா பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்ச ஒருத்தவங்க வந்து எனக்கு வேணான்றவங்க தான் திமுக சைடு போவாங்க, எனக்கு திராவிடம் தான் வேணும்னு சொல்லிட்டு. இதுல ஏடிஎம்கேல இருக்கவங்க வந்து அவங்களோட ஆட்சி பீரியட் நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி ஜெயலலிதாக்காக நான் இப்போ வரைக்கும் அவங்களுக்காக இருக்கேன் விசுவாசமா அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருக்கவங்க இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேட பிளேஸ்ல பிடிக்கிற அளவுக்கு திமுக முடியாது, திமுகவோட பிளேஸ் பிடிக்கிற அளவுக்கு ஏடிஎம்கே முடியாது. சோ 2 பேரோட கொள்கையும் ஆப்போசிட்டா இருக்கு. அவன் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கான். தமிழ்நாட்டுல அதை ஒத்துக்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி நிறைய பேரு. திராவிடம் ஒரு சைடு இருக்கு. அப்படின்னும் போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 பேர் சைட்லயும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அதிமுக நல்ல கவர்மெண்ட். சரி, அதிமுக இப்ப கவர்மெண்ட்ல அவங்க கிடையாது. இல்ல, அவங்க கவர்மெண்ட் கிடையாது. ஆனா அவங்க வந்து நல்லா நடக்கும் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு நல்லா சப்ஜெக்ட் தெரியும், புரியுங்களா? அதிமுக, அதிமுக, திமுக 2 கவர்மெண்ட் தான் பண்ண முடியாது, புதுசா பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு அவர் பண்ணிட்டு தானே இருக்காரு. என்ன பண்ணாரு? பெண்களுக்கு சிங்கப்பெண் அதிரடி படை 717 கடைகளை மூடி இருக்காரு. அது லிஸ்ட் அவுட் வெளியே விட்டுருக்காங்க. 200 யூனிட் கரண்ட் குறைச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன நல்ல சர்வீஸ் சொன்னீங்க. நானும் அவரு போடுறேன் ஓட்டு. ஆனா வந்து தவறான பண்றாரு, புரியுதுங்களா? சின்ன பசங்க போடுறாரு, அதை நீங்க திருத்துங்க. இல்ல, அதெல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சு அவர் வந்து உட்காந்துட்டாரு. இப்ப அவர் தான் சிஎம். அதுல வந்துதான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப அதை கலைக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது. அவங்க கலைங்க, அவங்க 5 வருஷம் ஓட்டு வருவாரு, அது எந்த மாற்றமும் கிடையாது. 5 வருஷம் ஓட்டு. அதை மீறி இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா முடியாது. நடக்காது. அது உலக அஞ்சாவது நடக்கும். உலக அஞ்சாதான் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதா பேச்சுவார்த்தை நிறைய போயிட்டு இருக்கு. கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா? வச்சா ஏத்துக்க முடியுமா? எந்த கட்சி வந்தாலும் சரி, அது நல்லது செய்யறதா இருந்தானாக்கா அது எந்த கட்சியா இருந்தாலும் ஜெயிக்கும். இப்போ வந்து அந்த கட்சியோ இல்ல இந்த கட்சியோ எதா இருந்தாலும் ஜாயிண்டா இருந்தாலும், இப்போ புதுசா ஒரு கட்சி ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, தாவேகா, அதனுடைய பிரதிபலிப்பு வந்து இப்போ ஊர் ஃபுல்லாவே எல்லாமே வந்துன்னு இருக்கு. அதனால வந்து அந்த கட்சிக்கும் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். அதாவது எதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கனாக்கா வந்து உள்ள 5 வருஷத்துக்கு இருக்கு. ஆனா 2 வருஷத்துக்கு வந்து அவர் வந்து எதுவும் நம்மள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னால. ஏன்னாக்கா வந்து அரசாங்கத்துல என்ன இருக்கு ஏது இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு தான் அவரு சொல்ல முடியும். அதான் வெள்ளை அறிக்கை எல்லாம் விட்டுருக்காங்க. அப்புறம் என்ன இருக்கு? அதான் வெள்ளை அறிக்கை விட்டு இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும்னாக்கா வந்து அரசாங்கத்துல என்ன இருக்கு அது என்ன பார்த்துதான் நம்ம எதா இருந்தாலும் அவரு பார்த்து செய்ய முடியும். சரி, அவர் செய்யறது இருக்கட்டும். இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வாய்ப்பு இருக்குதா? கூட்டணி வச்சு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வரலாம். ஆமா, ஏன்னா ஒரு புது கட்சி வந்து உள்ள நுழைஞ்சிருக்கனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதா இருந்தாக்கா அந்த மாதிரி வரலாம். அப்படி கூட்டணி வச்சா மக்கள் ஏத்துக்க முடியுமா அதை? ஏன்னா இத்தனை நாள் எதிரும் புதிருமா இருந்தாங்க. எலெக்ஷன் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் அப்பயே போய் சேர்ந்துக்கணும். நைட்ல பால் டாயில் குடிச்சோன்னு எடப்பாடி பேசினாரு. இந்த பக்கம் அவரு மலைப்பாம்புன்னு சொல்லி பேசிட்டு இருந்ததோ, சேரு கீழே பெஞ்சு கீழே பொந்தன்னு பேசிட்டு இருந்ததோ இருக்கு. இது இருக்கும்போது எப்படி ஏத்துக்கும்?
அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து யாருக்குமே தெரியாது. மக்கள் நினைக்கிறது அந்த திமுக அதிமுக என்ன நினைக்கிறாங்க? அவங்கதான் வந்து புதுசா ஒரு கட்சி வந்திருக்கனால வந்து கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால பார்க்கலாம் என்ன ஏது அப்படின்றது. மத்தபடி வந்து வரும். மக்களுக்கு எது யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா வருவாங்க. நல்லது செய்யறவங்க கண்டிப்பா வருவாங்க. திமுக ரத்தம் ஓடுது அப்படின்னா ஏன் இப்ப கூட்டணி வச்சேன்னு? அதுக்கு முன்னாடி திமுக தானே, அதுக்கப்புறம் தானே பிரிஞ்சது அதிமுக. தாய் கழகம் திமுக தானே. தாய் கழகம். ஆமா ஆமா. இப்ப இங்க இருந்து போய் எங்கேயோ தாவேக்கால சேர்றதுக்கு திமுகல இருந்துட்டு போயிடலாமே. திமுகல ஆனா என்ன சொல்றது, மக்கள் அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க. அவ்வளவு இல்ல, என்ன நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியாது. எப்போ என்ன வேணாலும் மாறலாம். பிரேமலதா திடீர்னு வரல, யாருமே எதிர்பார்க்கல, ஆனா வந்தாங்க. அந்த மாதிரிதான் இனி யார் யார் வருவாங்க யார் யார் போவாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அடுத்து இடைத்தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயும் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு வராங்க அப்படின்னா உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கும்? நீங்க ஏத்துப்பீங்களா? நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். தனித்து நின்று போட்டிடுறாங்களா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். கூட்டணி வச்சு இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சாங்கன்னா நான் அது மத்த எல்லாரு கூடயும் கூட்டணி வைக்கிற மாதிரி இதுவும் ஒரு கூட்டணி தானே. ஏன்னா திமுக அதிமுக நம்ம எப்பயுமே நம்ம தனித்தனியா தான் வைப்போம். அவங்க திடீர்னு ஒன்னா சேரும் போது மக்கள் அது எப்படி அது ஏத்துப்பாங்க? இப்போ ஒருத்தவங்களும் அது எப்படி அதுதான் என்னால ஏத்துக்கவே ஒரு கஷ்டமா. ஆமா ரெட்டலியா உதயசூரியனா? உதயசூரியன் இருக்கிற இடத்துல ரெட்டல் இருக்காது. ரெட்டலன்னா நான் அவ்வளவு ஃபேனா ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம். இப்ப கூட நான் போன வாரம் கூட வந்தேன், எம்ஜிஆர் அந்த நம்ம இதுல இருக்குல்ல மியூசியம், அங்க அவ்வளவு அப்படி பார்க்கும் போது அவரு எதோ அப்படிலாம் நம்ம பார்க்கவும் புள்ள இருக்கும். அப்படி இருந்த கட்சி எப்படா நீங்க இப்படி இன்னைக்கு காணாம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு.